நீதி கேட்கிறேன். இங்கே 13 உயிர்களை காவுவாகினாரே கொலைகாரன் எடப்பாடி பழனிசாமி. நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த இட உறையூரிலே இருந்து 13 உயிர்களை பலியை வாங்க காரணம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் தான். நீங்கள் ஒரு கொலைகார், 13 பேரை படுகொலைக்கு காரணமானவர். ஏனெனில் அவன் ஸ்டெர்லைட் நச்சாலையினுடைய எடுபிடி ஏஜெண்டாக, புரோக்கராக நீங்கள் மாறியதால் அந்த துப்பாக்கிச் சூடு நடந்தது. அதே போலத்தான் அந்த சாத்தான்குளத்திலே ஏவாள் பென்னிக்ஸ் 2 பேர் சாவுக்கும் உங்களுடைய அரசுதான் பொறுப்பு. நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்தபோது பழனிசாமி, நான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இடைக்காலத்திலே வெளியேற்றப்பட்டிருந்த நான் தோள் கொடுக்க வந்தேன் என்பதற்கு தக்க முகாந்திரம் உண்டு. ஏனெனில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன திமிரோடு, என்ன மண்டை கொழுப்போடு, மமதையோடு, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் பிடுங்கி எறிவேன், திராவிட இயக்கத்தை இருக்கிற இடம் தெரியாமல் தகர்த்து சாய்ப்பேன் என்று ஒருமுறைக்கு பலமுறை பேசிய போது நான் எண்ணி பார்த்தேன். திராவிட இயக்கத்தின் ரத்தம் தான் என் நாடி நரம்புகளிலே ஓடுகிறது. நான் இந்த செந்தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிறவன். திராவிட இயக்கம் என்பது தியாகத்தால் கட்டப்பட்ட கோட்டை. அண்ணாமலை என்ற ஒரு மனிதன் IPS படித்தவன். பரிதாபமாக இருக்கிறது மிஸ்டர் அண்ணாமலை, உங்களை முட்டாள் என்று அழைத்தாலும் தவறாக போய்விடும். உங்கள் அறியாமையை எண்ணி நான் பரிதாபப்படுகிறேன். நேற்றைக்கு சொல்லி இருக்கிறீர்கள் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிவோம் என்று. எவனால் முடியும் அதை செய்வதற்கு? ரத்தத்தால், கண்ணீரால், வியர்வையால் கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டை. தூத்துக்குடி சாமியும், ஆலந்தூர் சின்னானும், நெல்லிக்குப்பம் மஜீதும், வண்ணை பாண்டியனும், உடையார்பாளையம் வேலாயுதமும் தங்கள் உயிர்களை தந்து எண்ணற்றவர்கள் ரத்தம் சிந்தி கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் வைத்த அடித்தளத்தில் அறிவாசான் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் கட்டி எழுப்பிய அந்த கோட்டையை, தியாக கோட்டையை, 75 ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தை கொண்ட கோட்டையை தோற்கடிப்போம் என்று பேசிக்கொள், அது உன் ஜனநாயக உரிமை. ஆனால் இந்த மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய, திராவிட மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அழிப்போம் என்று சொல்லுவதற்கு உள்துறை மந்திரிக்கு என்ன திமிர் இருக்க வேண்டும்? நான் நேராகவே கேட்கக்கூடியவன். எதற்கும் அஞ்சுவோர் அல்ல வைகோ என்பது இந்த நாடு அறியும். ஆகவேதான் நான் முடிவெடுத்து கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்து கரம் கொடுத்தேன். அவர் ஆச்சரியப்பட்டார். உங்களோடு தோழமை கொள்ள விரும்புகிறேன். அப்படியா? நிச்சயம் நான் அப்பாவிடம் போய் சொல்வேன் என்றார். போய் சொன்னார். கோபாலபுரத்துக்கு வருமாறு அழைத்தார். நான் கோபாலபுரம் சென்றேன். எந்த மாடி படிகளிலே ஆயிரக்கணக்கான தடவை நான் ஏறி இறங்கியிருப்பேனோ அந்த படிகள் வழியாகவே சென்றபோது பிணிவாய்ப்பட்டு படுக்கையிலே படுத்திருந்த டாக்டர் கலைஞருடைய செவியோரம் சென்று தளபதி ஸ்டாலின் சொன்னார், அப்பா வைகோ வந்திருக்கிறார் அப்பா. 3 முறை சொன்னார். அவர் புருவங்கள் உயர்ந்தன, கண்கள் என்னை உற்று நோக்கின. அந்த கண்களிலே நீர் கசிவதை கண்டேன். உடனே சொன்னேன், அண்ணனே உங்களுக்கு பக்கபலமாக, பக்கத்துணையாக, உங்களுக்கு உறுதுணையாக எப்படி உங்களுக்கு அருகாமையிலே இருந்து பணியாற்றினேனோ அதை போலவே தம்பிக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உற்ற துணையாக பக்கபலமாக நான் இருப்பேன் என்று நான் கூறிய மாத்திரத்தில் அவர் தன் 2 கைகளையும் என்னை நோக்கி நீட்டினார். இதை வழக்கறிஞர் வீரபாண்டியன் நூல் வெளியீட்டு விழாவில் அண்ணா அறிவாலயத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இன்னொரு அறிவாலயத்தை உருவாக்கி இருக்காரே நேரு, அந்த வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த சம்பவத்தை அப்படியே ஸ்டாலின் சொன்னார். அதை நினைவிலே வைத்துக் கொண்டுதான் உடன்பாட்டிலே கையெழுத்திட போன போது, தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட சென்ற போது முதலமைச்சர் சொன்னார், அப்பாவுக்கு கொடுத்த வாக்க அப்படியே நிறைவேற்றிட்டீங்களே என்று சொன்னார். இது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் என் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு போராடியவன் நான். திராவிட இயக்கத்தை என் நெஞ்சிலே சுமப்பவன், திராவிட இயக்கத்தை என் நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதி ஓட்டத்தோடு சுமப்பவன், திராவிட இயக்கத்தை என் உயிரினும் மேலாக கருதுகிறவன்.
அந்த உணர்வோடு தான் இந்த இயக்கத்தை சாய்ப்பதற்கு சனாதன சக்திகளோ அல்லது வெறிபிடித்த நச்சரவு கூட்டமோ இங்கே நுழைந்து விடக்கூடாது. இங்கே அமைதி பூங்காவாக திகழ்கிறது தமிழ்நாடு. தளபதி ஸ்டாலின் நிர்வாகத்திலே இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பகுத்தறிவாளர்கள் எல்லோரும் சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டை வடநாட்டில் இருக்கக்கூடிய இரத்த கலரிகள் ஏற்படுவதைப் போல எங்கும் ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிற கூட்டத்தை தடுத்து தகர்த்து தவிடுபடியாக்க வேண்டிய கடமை எனக்கும் உண்டு என்ற உணர்வோடுதான் நான் கரங்கோர்த்தேன், ஓடோடி வந்திருக்கிறேன். அவர் பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே நேரு ஜெயிப்பார். இந்த தமிழ்நாட்டிலே அவர் அமைய போவதும் தளபதி ஸ்டாலின் ஆட்சிதான். கூட்டாட்சி அல்ல, கூட்டணி ஆட்சி அல்ல. DMK will form its own government on its own. தனக்கு கிடைக்கிற பெரும்பான்மையிலேயே அது ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சு கிடமில்லை. என்னை பொறுத்தமட்டில் என் கருத்தை தைரியமாக சொல்வேன். அதற்கு இடமில்லை. அதற்கு உரிய நிலையை தமிழக மக்கள் ஏற்படுத்த மாட்டார்கள்.